கலக்கப்போவது யாரு புகழ் கேபிஒய் பாலா ஊர் உலகத்துக்கெல்லாம் தான தர்மம் செய்யும் வள்ளல் அப்படின்ற அளவுக்கு அவருடைய ப்ரொமோஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் சும்மா இன்ஸ்டா ஓப்பன் பண்ணிங்கன்னா கேபிஒய் பாலா இவருக்கு அவ்வளோ கொடுத்தார், இவருக்கு எவ்வளோ கொடுத்தார், விஜய் டிவியில் இது பண்ணார், அவர் அவ்வளோ நல்லது செஞ்சார், லாரன்ஸ் மாஸ்டரே வந்து கேபிஒய் பாலாக்கு என்ன உதவி வேணாலும் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி பல பேர் வந்து அவருக்கு யாருக்காவது ஏதாவது உதவி வேணா கேபிஒய் பாலாக்கு நாங்கள் டொனேஷன் கொடுக்க ரெடியாக இருக்குன்ற அளவுக்கு பேசினாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவர் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு படம் அப்படின்றதுக்காக ஒரு சமீபத்திய நடந்த ஆடியோ லான்ச்சு ஒரு வெகு விமர்சையாக நடந்துச்சு. விஜய் சேதுபதியிலேருந்து நிறைய முக்கியமான ஆட்கள் எல்லாருமே வந்தாங்க, வாழ்த்துனாங்க, வாழ்த்து சொன்னாங்க, பயங்கரமாக பேசினாங்க. சரி ரைட்டு அப்படின்னும் போது இந்த கதைக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இவ்வளோ தூரம் பாராட்டுறாங்க அப்படின்னா அவருடைய சேவை மனப்பான்மை தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம படம் உள்ளே போய் பார்க்கணும். ஏன்னா முதல் படம் அப்படின்னும் போது அறிமுகம் இல்லாத நடிகராக இருந்தால் நம்ம கண்டுக்க போகிறதில்ல. எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு நடிகர், அவர் நடிகரை வெள்ளி திரையில் அறிமுகமாகிறார் அப்படின்னும் போது நம்ம போய் பார்க்க உட்காரோம். கதைப்படி அந்த படத்துடைய பேர் காந்தி கண்ணாடி. கதைப்படி என்னென்னா அர்ச்சனா நடிச்சிருக்காங்க, பாலு மகேந்திராவின் ஆஸ்தான நடிகை அர்ச்சனா. அதே மாதிரி பாலாஜி சக்திவேல், இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஊரை விட்டு ஓடி வந்து ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க. பொண்டாட்டி மேலே அளவு கடந்த காதல் வச்சிருக்கிற ஒரு மனிதர். அளவு கடந்த காதல் அப்படிங்கிறது எப்படின்னா, நீங்கள் புது புது அர்த்தங்கள் படத்தில் வந்து பூர்ண விஸ்வநாதன் வந்து இந்த அமலாவுக்கு கிஸ் பண்ணுவார், அவங்களுக்கு குழந்தையே இருக்காது. ஆனால் அவங்க ரெண்டு பேரோடைய அந்த லவ் சீக்வன்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னாலும் பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காதல், மென்மையான காதல் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கும். ஹெல்மெட்டு போட்டு போ, லைட்டு இண்டிகேட்டர் ஆன் அடிச்சுக்கிட்டே போ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை, லவ் பண்ணி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இவங்க கிட்டத்தட்ட முதுமை பருவத்தை எழுதிக்கிட்டு இருந்த டயத்தில் வந்து அர்ச்சனா வேலை பார்க்குற வீட்டில் 60ஆம் கல்யாணம் வெகு விமர்சையாக கொண்டாடும் போது இதை போய் இந்த குடும்பம் போய் ஜாலியாக கொண்டாடும். அப்போ அர்ச்சனா ஒரு கேள்வி வைப்பாங்க, நமக்கு ஒரு குழந்தை இருந்ததுன்னா நம்மளுடைய 60ஆவது கல்யாணத்தை இந்த மாதிரி சந்தோஷமாக கொண்டாடி இருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்டதுனால பாலாஜி சக்திவேலுக்கு தூக்கம் வராது. அதனால் இவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கில் அந்த லவ் சீக்வன்ஸ் என்னென்னலாம் இருந்துச்சோ, எப்படிலாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது மாதிரி ஒரு கல்யாணத்தை 60ஆம் கல்யாணமும் நம்ம பண்ணிடணும்னு பாலாஜி சக்திவேல் ஆசைப்படுவார். என் பொண்டாட்டி இது வரைக்கும் எதுக்குமே பெருசாக ஆசைப்பட்டதில்லை, இதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அவர் வந்து பணம் ரெடி பண்ணணும் அப்படின்றதுனால இதுக்கு ஈவெண்ட் ஆர்கனைசராக இருக்கிற பாலா அவருடைய காதலி அவருடைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீம்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறாரு. அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஒரு பட்ஜெட் சொல்கிறாங்க. அந்த பட்ஜெட்டை ரெடி பண்ணுறதுக்காக இவர் வந்து நிறைய ட்ரை பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் பட்ஜெட் ரெடி பண்ணி எல்லாமே நடக்க போகுதுன்னும் போது டிமானிட்டைசேஷன் வந்துடுது, பணம்லாம் செல்லாது அப்படிங்கிறாங்க. இந்த இடத்தையும் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் எப்படி தங்களுடைய 60ஆவது கல்யாணத்தை பண்ணுறாங்களா இல்லையா, இதுக்கு கேபிஒய் பாலாவும் அவருடைய காதலியும் மற்றவங்களும் சேர்த்து வைக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய முழு கதையுமேவும். இதில் வந்து இன்னொரு அடிஷ்னலாக என்ன சொன்னால், கேபிஒய் பாலாவும் அவங்களுடைய காதலிக்கும் ஒரு சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும், ஊடல் கூடல்னுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்று இருக்கும். எதுக்கு அது இருக்குது அப்படின்னா, பணம் பாலா ஓடிக்கிட்டே இருக்காரு, பெண்ணை கவனிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதுதான் இந்த படத்துடைய கதைக்கரு, மொத்த கதையுமேவும். இந்த கதையை கேட்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இந்த கதையை திரைக்கதையை வடிவமாக எடுக்கும்போது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் தான். அதாவது ஒரு கதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா, பயங்கர எமோஷ்னலாக இருக்குப்பா, அப்பா இப்போ 96 நம்ம பார்க்குறோம் அப்படின்னும் போது செம்ம எமோஷ்னலாக இருக்கடா, டே ஒரு மாதிரியாக இருந்துச்சுடா அப்படின்னு நம்ம ஒன்று ஃபீல் பண்ணி சொல்கிறோம் இல்லையா. அது ஏன் அப்படின்னா அந்த கதையுடைய சீன்ஸோட டெப்த்து தான் நம்மளை வந்து அந்த மாதிரி உருக வைக்கும். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸோட டெப்த்து எதுவுமே இல்லாதனால இந்த கதையில் வந்து நீ 60ஆம் கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணாட்டினா என்னன்ற அளவுக்கு தான் அந்த சீனோட டெப்த் எல்லாமே இருந்துச்சு. பாலாவுடைய நடிப்பு ரொம்ப சுமாராக இருந்துச்சு. அதே மாதிரி ஓகே அறிமுகம் அப்படிங்கிறதுனால அல்ட்ராவாக ஓவர் பில்டப்லாம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால சில விஷயங்கள் வந்து ஷட்டிலாக பண்ண ஒரு விஷயம்லாம் நல்லா இருந்தது. திரைக்கதையிலையும் சரி வசனத்துலேயும் சரி எந்த ஒரு மெனக்கடலும் இல்லாதது தான் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு மைனஸ். பாலாஜி சக்திவேலுடைய நடிப்பு உண்மையிலே ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு. நடிகை அர்ச்சனா பற்றி சொல்லணும்னா எப்போவுமே 50 ரூபா 500 ரூபாய்க்கு நடிக்கக்கூடிய நடிகை தான். ஆனால் சில இடங்களில் இந்த ஓவர் ஆக்டிங் வந்து தேவைப்படும். இந்த படத்துக்கு அந்த ஓவர் ஆக்டிங் நல்லாவே தேவைப்பட்டிருக்கு. அதுலேயும் கிளைமேக்ஸ் காட்சியில் கொஞ்சம் கண்கலங்க வச்சாங்க, அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. கதையாக வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் எல்லாமே எடுத்தாலும் திரைக்கதையாக இதில் வந்து பெருசாக எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. அதே மாதிரி வசனங்களும் பெருசாக ஈர்க்கிற மாதிரி இல்லை. காட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப யதார்த்தமாக டப்புன்னு நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம். எந்த ஒரு அழுத்தமும் இல்லைன்றது தான் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய மைனஸ். அதே மாதிரி ஒரு காமெடி ட்ராக்னால அந்த காமெடி ஒரு ஈர்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அதுவும் இதில் இல்லை. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, காந்தி கண்ணாடி ஒரு நல்ல கதையை வச்சுட்டு ரொம்ப 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 எப்படி சொல்லி திரைக்கதையை ரொம்ப சுமாராக ஒரு திரைக்கதையாக எழுதுன காட்சிப்படுத்தியிருக்க விதம் தான் இந்த படத்தை பெருசாக போக வேண்டிய படத்தை ரொம்ப ரொம்ப சுமாரான படமாக ஆக்கிருச்சுன்னு சொல்லலாம். ஆனாலும் காந்தி கண்ணாடி ஒரு
குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கதை தான். அந்த கதைக்களம் இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ஸோ அந்த கதைக்களை சொன்னதுக்காக இந்த இயக்குனருக்கு ஒரு பாராட்டுகள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.